peacemakers of Christo. உன்னுடைய ஒவ்வொரு துளி அடியையும் கண்ணீரையும் தேவன் கணக்கிட்டு வைத்திருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 10வது அதிகாரம் 30வது வசனத்துல இயேசு சொல்லுகிறார், உங்கள் தலைமுடி எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்று தேவனாகிய கர்த்தர் கூறுகின்றார். ஜெபிப்போம். என் அன்பு நேசரே, கர்த்தவாகிய கர்த்தாவே, கல்வாரி நாயகனே, உன்னத தெய்வமே, அப்பா பிதாவே, உம்மிடம் சரணடைய ஓடி வருகிறோம் சுவாமி. ஆமாண்டவரே, நீர் அனைத்தையும் அறிந்தவர் ஆண்டவரே. எங்கள் தலைமுடிகளை எல்லாம் எண்ணி வைத்திருக்கிறவர் சுவாமி. ஆண்டவரே, இன்றைய நாளிலே அப்பா என்னுடைய கஷ்டங்கள் என்ன, வேதனைகள் என்ன, துன்பங்கள் என்ன, ஐயோ தெய்வமே என் கண்ணீர் என்ன என்று அறிந்திருக்கிறீர் ஐயா. என் நோய்கள் என்ன, என் கடன்கள் என்ன, என் குடும்ப சண்டைகள் என்ன, என் கணவன் எப்படிப்பட்டவன், என் மனைவி எப்படிப்பட்டவள், என் மகன் எப்படிப்பட்டவன், என் மகள் எப்படிப்பட்டவள், என் மாமனார் மாமியார் எப்படிப்பட்டவர்கள், ஆண்டவரே என் மருமகன் எப்படிப்பட்டவர்கள், ஐயோ தெய்வமே ராஜாதி ராஜாவே, என்னுடைய எதிர்காலம் எப்படிப்பட்டது என்று அறிந்த தேவன் நீர்தான் சுவாமி. ஆமாண்டவரே, இன்று உள்ளம் உடைந்து போய் கஷ்டத்திலும் கவலையிலும் வேதனையிலும் துன்பத்திலும் பாடுகளிலும் ஆண்டவரே இழப்புகளிலும் இறப்புகளிலும் நாங்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறோம் சுவாமி. அப்பா, எல்லாத்தையும் அறிந்த தேவன் நீர் ஐயா. என் உள்ளுக்குள்ளா என்ன எண்ணங்கள் ஓடுது, என்ன ஆலோசனைகள், என்ன ஆனந்தங்கள் இருக்கிறது என்பதை நீர் அறிந்தவர் ஆண்டவரே. தேவனாகிய கர்த்தாவே, எல்லாத்தையும் அறிந்திருக்கிற அல்லவா சுவாமி. ஏன் ஆண்டவரே இன்னும் என்னை துன்புறுத்துகிறேன், என்னை ஏனப்பா கொல்லுகிறேன், என்னை ஏனப்பா கைவிட்டீர், என்னை ஏன் ஆண்டவரே அனாதையாக ஆக்கினீர், எனக்கு ஏன் ஆண்டவரே இந்த கஷ்டங்களை கொடுத்தீர், தெய்வமே என்னை ஏன் ஆண்டவரே மறந்தீர் சுவாமி. ஏசப்பா, என்னிடமிருந்து ஏன் அகன்று போனீர் ஆண்டவரே, உன் பிரசன்னம் ஏன் ஆண்டவரே என் குடும்பத்தில் இல்லாமல் போனது, தெய்வமே நான் தன்னந்தனியாக போராட முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறேனே ஆண்டவரே. எத்தனை காலங்கள் நான் போராடுவது அப்பா, என்னை ஏன் ஆண்டவரே கைவிட்டு விட்டீர் ஐயா. நான் உனக்கு என்ன துரோகம் செய்தேன் ஆண்டவரே. அப்பா, என் குடும்பத்தை கண்ணோக்கும்படியா செபிக்கிறோம் ஐயா. தெய்வமே, இந்நாளிலே ஆண்டவரே நான் யாரை நம்பினோ ஆண்டவரே, நான் யாரை கணக்கிட்டு வைத்தேனோ, யாரை அறிந்திருந்தனோ, யாரை நேசித்தனோ, எல்லாரும் என்னை கைவிட்டு விட்டார்களே சுவாமி. தெய்வாதி தேவனே, என்னை நீயும் கைவிடாதீர்கள் ஆண்டவரே. ஐயோ தெய்வமே, நீர் இல்லாமல் என்னால் வாழவே முடியாது அப்பா. தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிரச்சனைகளில் இருந்து நான் எப்பப்பா விடுதலை அடைவேன்? தெய்வமே, என்கிட்ட காசே இல்லை அப்பா, ஒன்று கூட ஒரு ரூபா கூட சேர்த்து வைக்க முடியலையா ஆண்டவரே. அப்பா, எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் நான் பரதேசியாக ஏழையாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே ஆண்டவரே. என் கடன் எப்பொழுது ஒழியோ, நான் எப்ப வீடு கட்டுவேன், எனக்கு எப்ப குழந்தை பிறக்கும், எனக்கு எப்ப வேலை கிடைக்கும், எல்லாத்தையும் நீ அறிந்திருக்கிறார் ஐயா. ஆனால் நீ அந்த வரங்களை எல்லாம் கொடுக்கிறதுக்கு முன்பதாக நான் செத்து விடுவனோ என்ற பயம் ஆண்டவரே. எனக்குள்ளாய் சாத்தான் குடிகொண்டிருக்கிறான் ஐயா. எனக்கு எல்லாமே நஷ்ட காலங்கள், கஷ்ட காலங்கள். தெய்வனாகிய கர்த்தாவே, நீர்தான் பாவம் பிள்ளைகளை கண்ணோக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, தெய்வமே, என்னால தாங்க முடியலை அப்பா. என்னை அறிந்திருக்கிறீர் அல்லவா, என் தலைமுடியை எண்ணி வைத்திருக்கிறீர் அல்லவா ஆண்டவரே. ஆனால் என் எதிரியானவனோ சுவாமி, நான் உன்னை சும்மா விட மாட்டேன், உன்னுடைய முடிவை நான் பார்ப்பேன், உன்னை கொலை செய்வேன், உன்னுடைய வாழ்வை அழிப்பேன் என்று தெய்வமே நீர் என்னை அறிந்திருக்கிறேன். இந்த உலக மனிதர்கள் அறிந்ததை போல என்னை மிரட்டி கொண்டிருக்கிறார்கள் ஐயா. தெய்வமே, இந்த உலக மனிதர்கள் என்னை மிரட்டும் பொழுது நான் மனம் உடைந்து போயிருக்கிறேன் ஆண்டவரே. இயேசு ராஜாவே, இந்த உலக
உலகத்தை பார்த்தாலே எனக்கு பயம் அப்பா. இயேசுவே எனக்கு தைரியம் வேண்டும் ஆண்டவரே, எனக்கு பலன் வேண்டும் ஐயா. என்னை கைவிடாதீங்க ஆண்டவரே. என்னை முழுவதுமாக அறிந்தவர் நீர்தான் ஐயா. இந்த உலக மனிதர்கள் அறியக்கூடாது சுவாமி, நீர்தான் என்னை அறியணும் ஆண்டவரே. அப்பா என் பலகீனம் என்ன, என் பாவங்கள் என்ன, என்னுடைய ஆலோசனைகள் என்ன, திட்டங்கள் என்ன, எல்லாம் அறிந்திருக்கிறேன் ஐயா. என் கனவை எங்க போனா ஆண்டவரே, அவன் எப்படி பொய் சொன்னா, என் மனைவி எங்க போனாள், யாரோடு இருந்தாள், என் பிள்ளைகள் யாரோடு இருக்கிறார்கள், எங்கு செல்லுகிறார்கள், படிக்கிறார்களா இல்லையா என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. என் எதிரி என்ன திட்டம் வைத்து கொண்டிருக்கிறான் என்பதை நீர் அறிந்திருக்கிறார் ஆண்டவரே. இயேசு ராஜாவே, எனக்கு என்று ஒன்றுமே வேண்டாம் அப்பா, எல்லாத்தையும் ஒன்றை கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீர் என்னை ஏற்றுக்கொள்ளுங்க ஐயா. நான் உன்னுடைய பிள்ளை ஆண்டவரே. என்னை முழுவதுமாக அபிஷேகிங்க ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்தினால் அபிஷேகிங்க ஆண்டவராகிய கர்த்தாவே. இந்த பிள்ளைகள் அப்பா மன உடைந்து போயிருக்கிறார்கள் ஐயா. கைவிடப்பட்டவர்களாக நிற்கிறாங்க ஐயா, அனாதைகளாக நிற்கிறாங்க ஐயா. நீங்க வாங்க ஆண்டவரே. இயேசுவே நீர் வாரும் ஐயா. இயேசப்பா நீ இந்த பிள்ளைகளை பாருங்கப்பா, இவர்களோடு நீ பேசுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் இயேசு நாமத்துல ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே இந்த பிள்ளைகளை சாத்தான்கள் அறியக்கூடாது, எதிரிகள் அறியக்கூடாது ஆண்டவரே, தீயவர்கள் அறியக்கூடாது, ஏமாற்றுக்காரர்கள் அறியக்கூடாது ஆண்டவரே. இவர்கள் பலகீனங்களை நீர் பலப்படுத்தும், இவர்களை ஆசீர்வதியும், வல்லமையால் நிரப்பும், வாழ வையும். முழுமையாக அறிந்த தேவனாக இந்த பிள்ளைகளை நல்ல பாதையில வழிநடத்துவீர் என்று முழுமனதோடு ஜெபித்து அருமையான பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். திவ்ய நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து எல்லா பிள்ளைகளையும் ஒரே குருவானவர் எல்லா ஜெபங்களையும் சொல்லி அவ்வளவு அருமையாக நற்கருணை ஆராதனையிலும் இந்த ஜெப வழிபாடுகளிலும் திருப்பலியையும் எல்லா ஜெபங்களையும் உங்களுக்காக சொல்லி அர்ப்பணிக்கிறார் என்றால் எவ்வளவு வல்லமையான தேவன் வல்லமையை உங்கள் மீது பொழிவார் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அதனால் உங்கள் திருப்பலி கருத்துக்களை நீங்கள் அனுப்பலாம், தயங்காமல் அனுப்பலாம். காசு இல்ல சாமி, கடன்ல இருக்கிறோம், தயங்காமல் நீங்க லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் அனுப்பலாம். இன்னும் சில பேர் நேர்த்தி வைங்க, உங்களுடைய கருத்துக்கள் நிறைவேறல, விண்ணப்பங்கள் பயங்கரமான கஷ்டங்கள்ல இருக்கிறோம் அப்படின்றது சில பேரு நேர்த்தி வச்சுக்கிட்டு இது போல ஆண்டவரே இது நிறைவேறிச்சுன்னா நான் 33 பூசை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, 77 பூசை ஒப்பு கொடுக்கிறேன்னு நேர்த்தி வைங்க, வேண்டுதல் வைங்க. 5 பூசை 7 பூசை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, இல்ல 10 பூசை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, 12 பூசை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, 33 பூசை ஒப்பு கொடுக்கிறேன்னு நேர்த்தி வைக்கும் போது தேவன் இன்னும் அதிசயங்களை செய்வார். அது ஒன்று. 2வது தெய்வ பிள்ளைகளே, நாங்க உங்கள்கிட்ட காசோ பணமோ கேட்கல. 2 மணி நேரம் உங்களுக்காக எல்லா செலவுகளும் பண்ணிட்டு கேமரா ஆன், நெட்டு ஆன், லைட்டு ஆன், எல்லாம் ஆன்ல இருந்துட்டு உங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். உங்கள்கிட்ட இருந்து நாங்க எதுவும் எதிர்பார்க்கல. தயவுசெய்து பார்க்கிறவர்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல பகிருங்கள், ஃபேஸ்புக்ல பகிருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட இந்த ஜபத்துல ஈடுபட்டதுக்கு சொல்லுங்க, அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. இது வளர்ந்தால்தான் எங்க ஃபாதர் எங்களுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க. இல்லைன்னா நான் எவ்வளவு கேட்டாலும் ஃபாதர்
பர்மிஷன் கொடுக்க மாட்டார். அதனால் தெய்வ பிள்ளைகளை இதை வளர்க்க வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக நாங்கள் எத்தனையோ ஏழை எளிய குடும்பங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உதவி செய்து கொண்டிருக்கிறோம். நாங்க உங்கள்கிட்ட காசு பணம் கேட்கல தெய்வ பிள்ளைகளை. ஒரே ஒன்று என்னன்னா, உங்க அண்ணன் பிள்ளைங்க, தம்பி பிள்ளைங்க, உங்க பிள்ளைங்க ட்ரெஸ் இருக்கும், பழைய ட்ரெஸ் இருக்கும், பயன்படுத்திய ட்ரெஸ், ட்ரௌசர், டிஷர்ட் அப்படின்னு இருக்கும். அதை தயவு செய்து சிலப்ப பத்தாம போயிருக்கும், அந்த ட்ரெஸ்ஸை நீங்க பேக் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க, பார்சல்ல போட்டு விடுங்க. ஒரு 100 ரூபா ஆகும், இல்லை 200 ரூபா ஆகும் பார்சல். அதை நீங்க கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு நீங்க பண்ணுங்கன்னா, உங்க வீதியில நிறைய பேர் பணக்காரர்கள் இருப்பாங்க, அவங்கள்ட்ட சொல்லி அவங்க பிள்ளைங்களுடைய பழைய ட்ரெஸ் வீணா போட்டு வச்சிருப்பாங்க, அதை எங்களுக்கு அனுப்பிவிட்டால் எங்க பிள்ளைங்க அவ்வளவு சந்தோஷப்படுவார்கள். அதை தயவுசெய்து செய்யுங்கள். முடிந்த அளவுக்கு ஏதாவது நோட்டு புஸ்தகம், பேனா, பென்சில், ஒரு பேனா இருந்தா கூட, ஒரு ஸ்கேல் இருந்தா கூட எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் தெய்வ பிள்ளைகளே. அதை அனுப்பி வைக்கும்படியா அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக உங்களுக்கு ஏதாவது தெய்வன ஆசீர்வாதங்கள் கொடுத்திருந்தால், ஏதோ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, இல்ல உங்களுக்கு மனசு இருந்தால், நாங்க உதவுற குடும்பங்கள்ல பல்பு கிடையாது, கரண்ட் கிடையாது, அந்த வீட்டுல சோலார் லைட் ஏதாவது உங்களால முடிஞ்சா ஒரு 200 ரூபா 300 ரூபா போட்டு ஒரு 2-3 சோலார் லைட் நீங்க வாங்கி அந்த குடும்பங்களுக்கு கொடுத்தால் மிகவும் நல்லதாக இருக்கும் தெய்வ பிள்ளைகளை. மிரக்கல் ஆயில் எத்தனையோ நோய்களை, வலிகளை, ஆஸ்மாவை, மூச்சு வாங்கல, இழப்பு வாங்கல், ஃபீவரை, தலைவலிய, பல்லு வலிய, கை கால் மூட்டு வலிக்கு அவ்வளவு உதவுது, பிபி சுகருக்கு உதவுது. அதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக இந்த இரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம், இதை வாழ்நாள் முழுவதும் நீங்கள் சொல்லும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். இது உன்னத ஜெப புத்தகம். 120 வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய மூதாதையர்கள் பயன்படுத்திய புஸ்தகம். அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடு, அதில் உள்ள ரகசிய ஜெபங்கள் அடங்கிய புத்தகம், சாத்தான்களை கட்டுகிற புத்தகம், நோய்களை தீர்க்கிற புத்தகம், செய்வினைகளை அகற்றுகிற புத்தகம் இது. இதை வாங்கி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.